வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு சிம்பிளான டக்குன்னு செய்ற மாரி ஒரு புளி சாதம் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. வறுத்த வேர்க்கடலைய தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, உளுந்து, கடல பருப்பு, கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேங்க. இது இல்லாம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இந்த 3ம் தேவைப்படுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யணுங்க. புளி ஊற போட்டுக்கணுங்க. இப்போ ஒரு கடாய சூடு பண்ணிக்கலாம். அதில நல்லெண்ணெய் தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுறலாங்க. கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, முந்திரி, வேர்க்கடல. இப்ப காஞ்ச மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமா மாறி வரட்டும். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரப்ப புளி தண்ணிய ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து சட்டுன்னு செய்ற ஒரு புளி சாதம் தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாருக்கும். சூப்பராவே இருக்கும். ஒரு லெமன் ரைஸ் அண்ட் தக்காளி சாதம்லாம் எப்படி அப்பயே உடனே செய்வீங்களோ, அந்த மாரி புளி சாதமும் டக்குன்னு செய்ற மாரி தான். இதுக்கு ப்ரீ பிளான்டா புளியோதரை பொடி ரெடி பண்ணணும். அந்த புளியோட எசன்ஸ் அந்த புளி தண்ணி ரெடி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப இத நல்லா சுண்ட விடணுங்க. அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். என்னோட ஸ்கூலிங் டேஸ்க்குலாம் என்னோட மோஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்ல இதுதாங்க இருக்கும். இப்ப பாருங்க எண்ணெய் எவ்ளோ சூப்பரா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் வந்து ஆல்ரெடி வடிச்சு கொஞ்சம் ஆற வச்சிருக்குங்க. சூடா போட்டு நீங்க கலர்னீங்கன்னா, ரொம்ப மசிஞ்சிரும். கொழ கொழன்னு ஆயிடும். அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாடா. பாய் பாய்.